ஹாய், இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கால் மூடி தேங்காய், கால் மூடி கம்மியாக தேங்காய் வந்து போட்டிருக்கேன். அதையும் வதக்கிக்கலாம். இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, ஒரு அரை ஸ்பூன் உளுந்து, ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இட்லி தோசைக்கு செம்ம சூப்பரான சைட் டிஷ்ஷு. ட்ரை பண்ணி என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிள் ரெசிபி. அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி போட வேறு டேஸ்ட் வரும். கருவேப்பிலை போட்டால் ஒரு டேஸ்ட்டு, இஞ்சி போட்டால் ஒரு டேஸ்ட்டு, பூண்டு போட்டால் ஒரு டேஸ்ட் வரும். இப்போ ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், தாளித்து கொட்டியாச்சு. ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி. கடைசியாக ஒரு சூப்பரான சட்னி பார்க்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு கட்டி பூண்டு போட்டுக்கிறேன், 3 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் புளி போட்டுக்கிறேன். புளி போட்டு அரைச்சி எடுத்து தாளித்தா சட்னி ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்